ஹலோ நண்பா, வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 5ல் இருக்கிற லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். லேர்னிங் ஸ்டைல்ஸ்னால் என்னது? அப்ரோச் யூஸ்டு பை லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ப்ராசஸ் தி கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம கிளாஸ் ரூம்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணும்போது அவங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த புக்கில் இருக்க அந்த லைன்ஸை ஜஸ்ட்டு ரீட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவன் புரிஞ்சுப்பான். ஓகே, இந்த சென்டென்ஸோட மீனிங் இது தான், கான்செப்ட் இது தான் அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான். சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிளாக் போர்டில் எழுதி காமிச்சா அதுக்கு சம்மந்தப்பட்ட டயக்ராம் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பான். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்கள நம்ம ரீட் பண்ண சொல்லுவோம். நீ எழுந்து இந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த பேஜ் நம்பரை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் ரீட் பண்ணும்போது அவனுக்கு அது மனசிலாகும். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The way the learner grabs the information is called as learning styles. எந்த வழிகளில் நம்ம கொடுத்துருக்கிற பாடத்தை அவனால் ஈஸியாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதுதான் அவனுடைய லேர்னிங் ஸ்டைலாக இருக்கும். ஓகே, the learning style was first discovered by Neil D. Fleming in 1987. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்த லேர்னிங் ஸ்டைலை ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணவங்க நீல் டி ஃப்ளெமிங் இயர் 1987. அண்ட் இவங்க நமக்கு வார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க. VARK. இந்த VARK கான்செப்டை கொடுத்தவங்க யார்? நீல் டி ஃப்ளெமிங். அண்ட் ஆல்சோ இந்த வார்க் கான்செப்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, V stands for visual learning, A stands for auditory learning style, R stands for reading or writing learning style, and K stands for kinesthetic learning style. ஸோ இந்த VARK 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 ஆல்ஃபபெட்ஸுக்கும் 4 வேர்ட்ஸ் இருக்குது. அதனால தான் அதை நம்ம ஒரு ஆக்ரோனிம் ஆக்கி வார்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வார்க் அப்படிங்கிறது லேர்னிங் ஸ்டைல்ஸை குறிக்குது. நீல் டி ஃப்ளெமிங் 1987 அவங்க டிஸ்கிரைப் பண்ண அந்த லேர்னிங் ஸ்டைல்ஸை நம்ம வார்க் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் நீல் மட்டும் இல்லாமல் கோலின் இ மில்ஸ் அப்படிங்கிறவங்களும் 1992 லேர்னிங் ஸ்டைல்ஸ் பற்றி நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நீல் சொன்னது தான் நம்ம இப்போ வரைக்கும் ஒரு மெயினான 4 டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். Majority of the people understand things from multiple learning styles, and these learners are called as multimodal learners. இப்போ நம்மளில் பல பேருக்கு எந்த வழியில் நம்ம படித்தாலும் நமக்கு புரியும். நாம் ரீட் பண்ணாலும் நமக்கு புரியும், மற்றவங்க ரீட் பண்ணுறதை கேட்டாலும் நமக்கு புரியும், போர்டில் எழுதினாலும் புரியும், டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியும். ஸோ எந்த ஸ்டைல் நமக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அடாப்ட் பண்ணுற பர்சன்ஸும் இருக்காங்க, எல்லா ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸையும் அடாப்ட் பண்ணிக்கிற பர்சனும் இருக்காங்க. ஸோ நம்மள பல பேர் இந்த எல்லா ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங்கையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அவங்களுடைய பேர் மல்டி மோடல் லேர்னர்ஸ். பல வழிகளில் அவங்களால படித்து முடிக்க முடியும். ஓகே, ஸோ மல்டி மீன்ஸ் மெனி அண்ட் மோட் மீன்ஸ் வழிகள். ஸோ பல வழிகளில் ஒரு விஷயத்தை அவங்களால படித்து முடிக்க முடியும். அந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸோடைய பேர் மல்டி மோடல் லேர்னர்ஸ். இந்த மல்டி மோடல் லேர்னர்ஸ் எல்லா டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் there are many learning styles we are going to discuss today. They are visual style, auditory style, physical or kinesthetic style, and verbal or linguistic style, mathematical or logical style, social or interpersonal style, and solitary or intrapersonal style. நம்ம நீல் நமக்கு கொடுத்த அந்த VARK கான்செப்டோட சேர்த்து இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் எக்ஸ்ட்ராவாக படிப்போம். அது லாஜிக்கல், சோஷியல் அண்ட் சாலிட்டரி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவல் லேர்னிங் ஸ்டைல்.
Visual learners, information processing occurs through visual learning media. ஸோ விஷுவல் லேர்னர்ஸ்க்கு நம்ம விஷுவல்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஐஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, நம்ம விஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே வந்து லேர்னிங் ஆர்கன் வந்து ஐஸ். ஓகே, அந்த ஐஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க ஐஸை. ஸோ எப்படி நம்ம அவங்களுடைய கண்களை யூஸ் பண்ண முடியும்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கற்கிறது மூலமாக தான் நம்ம கண்களை யூஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். ஸோ விஷுவல் மீடியா நிறைய நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ் அண்ட் மேப்ஸ். ஸோ ஒரு பெரிய கான்செப்டை இந்த சில்ட்ரனுக்கு நம்ம ஒரு டயக்ராமாகவோ இல்லை ஒரு மேப்பாகவோ இல்லை டேபிள்ஸாகவோ சார்ட்ஸாகவோ நம்மளுடைய பிளாக் போர்ட்லேயோ இல்லை அவனுடைய நோட்லேயோ நம்ம எழுதி கொடுத்தோன்னா அவன் ஈஸியாக அதை பார்த்து படிச்சுப்பான். Okay, so visual learners prefer a diagram to explain a concept or a mind map to understand a concept. ஸோ ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷுவல் லேர்னிங் பர்சன்ஸுக்கு ஒரு டயக்ராமோ அல்லது ஒரு மைண்ட் மேப்போ இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தீஸ் பீப்புள் லேர்ன் த்ரூ சார்ட்ஸ், கிராஃப், டேபிள்ஸ் அண்ட் மேப்ஸ். அண்ட் விஷுவல் லேர்னர்ஸ் ப்ரிஃபர் டு see an information drawn or represented in various ways. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அதை வந்து வெர்பல் ஃபார்மில் பார்க்குறத விடைக்கும் அவங்க ஒரு டயக்ராமாகவோ இல்லை ஒரு வீடியோவாகவோ அதை பார்க்கணும், ஒரு இமேஜாகவோ அதை பார்க்கணுன்னு விரும்புவாங்க. விஷுவல் டிபிக்ஷன் லைக் இன்ஃபோகிராஃபிக்ஸ், கலர்ஃபுல் பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அவங்களுடைய பிரெயினில் நம்ம வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸாகவோ ஒரு கிராஃபிக்கல் பிக்சர்ஸாகவோ இல்லை கலர்ஃபுல் பிக்சர்ஸாகவோ நம்ம கொடுக்கும்போது அது ஈஸியாக ஸ்டோர் ஆகுது. விஷுவல் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் டு யூஸ் இமேஜஸ், கிராஃபிக்ஸ், கலர்ஸ் அண்ட் மேப்ஸ் டு கம்யூனிகேட் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். அவங்களுடைய சொந்த கருத்துக்களையும் எண்ணங்களையும் பதிவிடுறதுக்கு கூட அவங்க இந்த மாதிரி டயக்ராம்ஸ் அண்ட் பிக்சர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. விஷுவல் லேர்னர்ஸ் must see information in order to learn it. ஒரு விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா விஷுவல் லேர்னர்ஸ் கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கணும். see அப்படின்னு இருக்குல்ல, ஸோ they have to see something. அது வந்து அந்த கண் வழியாக தான் அவங்களுக்கு வந்து பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கணும், அப்போ தான் அவங்களால அதை வந்து லேர்ன் பண்ண முடியும். விஷுவல் லேர்னர்ஸ் ஹாவ் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி and may also use color, tone and brightness of the picture to recall the information. ஸோ இந்த மாதிரி விஷுவல் லேர்னர்ஸ் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களையும் அவங்க பார்த்து மனசில் பதிய வச்சுருப்பாங்க. அது கலராக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கக்கூடிய பிரைட்னஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு அவங்களால இன்ஃபர்மேஷனை ரீகாலும் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய அந்த மெமரியை நாம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஃபோட்டோ அந்த கிராஃபிக்கல் ஃபார்ம்லேயும் அந்த ஃபோட்டோ பிக்சர் ஃபார்ம்லேயும் தான் அவங்க மெமரியில் வந்து அது ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸோ ரேதர் தேன் எனி சவுண்ட் ஆர் எனி லெட்டர்ஸ், their brain is easily gaining information through the pictures. Okay, so there are two types of visual learners. They are verbalist as well as imagist. Verbalist and imagist. Verbalist and imagist. Verbalist, they can see words and letters in a particular information, whereas imagist, they see images and pictures. So ரெண்டு டைப்ஸ் ஆஃப் விஷுவல் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வேர்ட்ஸையும் லெட்டர்ஸையும் அதிகமாக அந்த கண் மூலமாக மெமரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது நீங்கள் க்ரௌன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்களுக்கு நீங்கள் காமிச்சிங்கன்னா they will see the spelling of that word. அந்த வேர்டில் இருக்கக்கூடிய க்ரௌன்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கை வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் இமேஜஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இமேஜஸையும் பிக்சர்ஸையும் தான், படங்களை தான் அவங்க வந்து கண் வழியாக பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பிரெயினுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த க்ரௌன் இமேஜை காட்டணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு குட்டியாக பிக்சர் வரைஞ்சிருக்கேன், கிரீடம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சரை காமிக்கும்போது இந்த இமேஜஸ்டோடைய பிரெயினில் இது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். And people with visual learning style are often referred to as visual spatial learners. ஸோ இந்த லேர்னர்ஸ்க்கு இன்னொரு பெயர் இருக்குது, visual spatial learners. Considering, இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, considering the learning styles
broadens the approaches taken in the management of language related problems. நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அப்ரோச்சை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Some students prefer to get new information in written direction or verbal direction. What is their learning style? ஸோ நம்மளுடைய கிளாஸ் ரூமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் ஸ்டைல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கிளாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை அப்ரோச் பண்ணுறோம். இங்கே ஒரு பையன், இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்டன் டைரெக்ஷன்லேயோ அல்லது வெர்பல் டைரெக்ஷன்லேயோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைரெக்ஷனை நீங்கள் வந்து எழுதியோ அல்லது இந்த வேர்ட் ஃபார்ம்லேயோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைலை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஒரு எழுதுனதை பார்த்து அவங்க அந்த டைரெக்ஷனை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் விச் ஸ்டைல் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டரியா, விஷுவலாக, கைனஸ்தட்டிக்கா இல்லை மேனிப்புலேட்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து எழுதின விஷயங்களை பார்த்து அவங்க மனசில் ஆக்குறாங்க அப்படின்னா தே ஆர் visual learners. They are trying to see some information. நம்ம இன்ஃபர்மேஷனை இன்ஸ்ட்ரக்ஷனே உங்களுக்கு காது வழியாக கொடுக்கறது வர நீங்கள் எழுதி கொடுங்க நாங்கள் வாசிச்சுக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ தட் டைப் ஆஃப் லேர்னர் இஸ் கால்ட் அஸ் விஷுவல் லேர்னர்ஸ். அவங்க பார்த்து அவங்க அதை படிச்சுப்பாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் visual. The style approached by these students is visual type of learning style. And then auditory learning. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் வந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அக்கர் த்ரூ சவுண்ட். இட் மே பி ஸ்போக்கன் ஆர் ஹர்ட். ஓகே, அவங்க பேசுகிற சவுண்டாக இருக்கலாம், இல்லைனா மற்றவங்க பேசுகிறத கேட்கக்கூடிய அந்த சவுண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த சவுண்டு தான் அவங்க பிரெயினில் போய் இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ ரேதர் தேன் சீயிங் சம்திங் தே லைக் டு ஹியர் சம்திங். பார்த்து படிக்கிறத விட கேட்டு படிக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க. இவங்கள நம்ம ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல் அப்ரோச் பண்ணுற லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் ஆடிட்டரி லேர்னர்ஸ். தே ப்ரிஃபர் த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் லைக் டிஸ்கஷன், ரீடிங் அலவுட், லெக்சர்ஸ் அண்ட் ஓரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் லேர்னிங் அப்ரோச் பிடிச்சிருக்கு? டிஸ்கஷன் பண்ணுறது. ஸோ ஒருத்தங்க பேசுகிறத நம்ம கேட்குறோம், ப்ளஸ் நம்மளும் பேசுகிறோம். இந்த டிஸ்கஷன் டைப்பில் வந்து சவுண்டு ஒலிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் மூலமாக அவங்க படிச்சிருவாங்க. அண்ட் தென் ரீடிங் அலவுட், ஒரு புக்கை வாசிக்கிறது. அண்ட் லெக்சர்ஸ்னால் ஒரு டீச்சர் லெக்சர் கொடுக்குறத இவங்க உட்காந்து அமைதியாக கேட்குறது. அண்ட் ஓரல் இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம ரீட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம ஓரல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாசிக்கிறது மூலமாக, அந்த சவுண்டை கேட்குறது மூலமாக அவங்க படிக்கிறதுனால நாம் இவங்கள ஆடிட்டரி லேர்னர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தே ஆர் ட்ரையிங் டு மேக் டெசிஷன் or answering a question. The auditory learner think aloud. So while making a decision or while answering a question, they wanted to ஹியர் சம்திங். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கும் போதும், ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போதும், இல்லை ஒரு முக்கியமான டெசிஷனை எடுக்கும்போதும் அவங்க அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக கேட்கணும். கேட்டால் தான் அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷனையோ எடுக்கவோ அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணவோ முடியும். ஸோ தே ஆர் லைக்கிங் டு ஹியர் சம்திங் அலவுட். இப்போ இங்கே இருக்கிற கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் அன் ஆடிட்டரி லேர்னர். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் நம்ம ஆடிட்டரி லேர்னரை செலக்ட் பண்ணணும். who's interacting with டெக்ஸ்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் கூட பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஹூஸ் எக்ஸைட்டிங் டு பார்ட்டிசிபேட் இன் அ ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்களா, அல்லது ஹூ ப்ரிஃபர் டு see the information for learning. see the information, ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு விரும்புகிறவங்களா, அல்லது who remembers the information reciting it back to the presenter, ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசைட்டிங் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்
டெக்ஸ்ட் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிற ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறவங்க கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸாக இருப்பாங்க. அண்ட் those people who wish to see a information, ஆப்ஷன் சியில் see a information கொடுத்துருக்கு. ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆடிட்டரி லேர்னர். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், correct answer. Okay, and the next question, a teacher of class 3 finds that some students understand the concept more clearly when she explains them orally. இப்போ கிளாஸ் 3 ஸ்டாண்டர்ட் 3ல் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், அந்த டீச்சர் கிளாஸை அப்சர்வ் பண்ணதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியலை. ஓகே, கான்செப்டை எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, எப்போ அந்த டீச்சர் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அப்போ அதை புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எப்போ இந்த டீச்சர் வாய் வழியாக பேசி இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப புரியுது. ஸோ ரேதர் தேன் ரைட்டிங் ஆன் த பிளாக் போர்ட், ஷீ இஸ் டீச்சிங் த்ரூ ஹர் மவுத். அப்படி பேசுகிறாங்க, அந்த கான்செப்டை பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுது. அப்படி புரியுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டைல் டீச்சிங்கை விரும்புகிறாங்க, எந்த ஸ்டைல் லேர்னிங்கை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் விஷுவல், ஆப்ஷன் பி இஸ் கைனஸ்தட்டிக், அண்ட் ஆப்ஷன் சி இஸ் ஐஸ்தட்டிக், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் ஆடிட்டரி. இங்கே கேட்டு படிக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த லேர்னர் அப்ரோச் பண்ணுற லேர்னிங் ஸ்டைல் ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். And the next thing is about which of the following types of learner learn with the help of flow charts and diagram. நம்ம ஆல்ரெடி படித்தது தான் flow charts, diagrams, map. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் மூலமாக அதை பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த டைப் ஆஃப் லேர்னராக இருப்பாங்க? ஆல்ரெடி we know the options given are tactile இருக்குது. tactile means learning through touch பண்ணுறது மூலமாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மூலமாக படிக்கிறது. அண்ட் தென் ஆப்ஷன் பி இஸ் விஷுவல், காட்சி பார்க்கறது மூலமாக படிக்கிறது. ஆடிட்டரி, கேட்கும் ஒலிகளின் மூலமாக படிக்கிறது. அண்ட் ஆப்ஷன் டி இஸ் ரோட் மெமரி, மனப்பாடம் பண்ணுறது. ஸோ இங்கே ஃப்ளோ சார்ட்ஸையும் டயக்ராம்ஸையும் வச்சு படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்து படிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் விஷுவல். ஓகே, விஷுவல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் நவ் நம்ம தேர்ட் டைப் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் படிக்கிறோம். ஓகேவா, அது என்ன அப்படின்னா வெர்பல் ஆர் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல். வெர்பல் ஆர் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல் அப்படின்னா பேசுகிறது மூலமாக ஒரு வார்த்தைகளை பேசியே அவங்க அதை படிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ அதை ரீட் பண்ணி அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அவங்க அந்த விஷயத்தை படிக்கிறாங்க. அவங்க பிரெயின் அதை ஈஸியாக எடுத்துக்குது, அதை கேப்சர் பண்ணிக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் லேர்னரோடைய பேர் தான் வெர்பல் ஆர் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல். வெர்பல் லேர்னர்ஸ் ஆர் பெஸ்ட் வித் வேர்ட்ஸ் அண்ட் தே மெமரைஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ லாங்குவேஜ். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மூலமாக அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது. அண்ட் தே பொசஸ் எ ரிச் vocabulary, அவங்க நல்லா பேசும் திறமை இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நிறைய வேர்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதை லாங்குவேஜில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அண்ட் டென் டு ப்ளே crossword puzzles, இந்த வேர்ட் சம்மந்தமான பசில்ஸ் இருக்கும்ல, புதிர்கள், அதை ப்ளே பண்ணுறதுக்கும் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அண்ட் தீஸ் பீப்புள் கேன் லேர்ன் லாங்குவேஜஸ் வெரி ஈஸிலி. லாங்குவேஜஸ் அவங்களால ஈஸியாக படிக்க முடியும். நாட் ஓன்லி இங்கிலீஷ் ஆர் தமிழ், அவங்க வேறு லாங்குவேஜஸை கூட ஈஸியாக படிச்சிடுவாங்க. அண்ட் தே ஈஸிலி ரிமெம்பர் கோட்ஸ், பன்ஸ், ரைம்ஸ் அண்ட் போயம்ஸ். ஸோ ஏதாவது ஒரு கோட்ஸ் நம்ம எங்கேயாவது ரீட் பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் நம்ம அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணால் நமக்கு அது ஞாபகம் வராது. பட் இந்த வெர்பல் லேர்னர்ஸ்க்கு அது அப்படியே ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம இந்த மாதிரி வெர்பல் ஆர் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல் லேர்னர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க இந்த போயம், ரைம்ஸ், இந்த பன்ஸ், எல்லா vocabulary, அந்த வேர்ட்ஸில் எல்லாமே ரொம்ப வெல் வர்ஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்திங்கன்னா சூப்பராக அதில் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லைக் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆர் தமிழ் டீச்சர்ஸ், அவங்க கூட இந்த விஷுவல் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல் லேர்னர்ஸ் தான். ஓகே, and the next type is kinesthetic or tactile learners. Okay, kinesthetic அப்படிங்கிறது
using our body to learn something. Okay, so learners prefer to connect with real life experiences. ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இவங்களால படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைல்டுக்கு டீச் பண்ணுறீங்க, ஷேப்ஸ் டீச் பண்ணுறீங்க. ஸோ ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அப்படின்னு போர்டில் வரைஞ்சி சொல்லிடுறீங்க. அதை மாதிரி ஓரலாகவும் நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு 3 angles இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. பட் தே வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஃபுல்ஃபில்லாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இதுவே நீங்கள் வந்து ஒரு மாடல் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாடல், ஒரு ரெக்டாங்கிள் மாடல் அவங்கள கொடுத்து அவங்கள டச் பண்ண வைக்கிறீங்க. அப்படி அவங்க டச் பண்ணி படிக்கும்போது தே வில் லேர்ன் ஈஸிலி. ஓகே, இதுதான் ட்ரையாங்கிள்ங்கிறது ஃபுல்லாக அவங்க மனசில் பதிஞ்சிடும். ஏன் அப்படி பதியுதுன்னா, நீங்கள் போர்டு யூஸ் பண்ணும்போது புரியாத ஒரு விஷயம், நீங்கள் பேசும்போது புரியாத ஒரு விஷயம், இந்த மாதிரி இந்த கைனஸ்தட்டிக் ஆர் டாக்டைல் லேர்னர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா புரியும். ஸோ மெனி சில்ட்ரன் நமக்கு வந்து ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கும் போது ஈஸிலி தே வில் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் இன் த பிரெயின். சச் டைப் ஆஃப் லேர்னர் இஸ் கால்ட் அஸ் கைனஸ்தட்டிக் ஆர் டாக்டைல் லேர்னர்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை விரும்பக்கூடிய லேர்னர்ஸ். கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ் நாட் ஓன்லி யூஸ் ஃபிசிக்கல் டாஸ்க் டு லேர்ன் அ ஸ்கில் லைக் டிரைவிங், swimming or dancing, also thinks how a concept is applied in real life. ஸோ இந்த கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு மட்டும் கிடையாது, அவங்க ஒரு கான்செப்டை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ கைனஸ்தட்டிக் லேர்னர்ஸ் ஆர் ஹேவிங் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்கில்ஸ், பாடி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்கள், டிரைவிங், ஸ்விம்மிங், dancing, இந்த மாதிரி examples. Okay, now here there is a question. Kinesthetic activities refers to verbal communication, bodily movement activities, or listening activities, or mindfulness. What is the answer here? Okay, easier question பார்க்கும்போது கைனஸ்தட்டிக்னா என்ன விஷயம்? பாடி. ஓகேவா? இங்கே வந்து the learner is using his body to learn something. So bodily movement activities தான் kinesthetic activities. And the next question is, it's not a question, it's a notes. Okay, kinesthetic activities refer to bodily movements like acting and performing, role playing, art, etc. Bodily kinesthetic intelligence enable them to coordinate mind and body. So இந்த பர்சன் வந்து ரியலி டேலண்டட். ஓகேவா? ஏன்னா அவங்க மைண்ட் அண்ட் பாடியை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பாடியை வந்து ஈஸியாக அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு அவங்க பாடியை ஈஸியாக அவங்களுக்கு என்னென்ன அசைவுகள் வேணுமோ அதை அவங்களால பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சர்ஜியன்ஸ். சர்ஜியன்ஸுங்கிறவங்க டாக்டர்ஸ், தே ஆர் அண்டர்கோயிங் சர்ஜரி ஃபார் அ பேஷண்ட். ஸோ இங்கே டாக்டர்ஸோடைய கை வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்க்குது இல்லையா? நமக்கு வந்து ஒரு பாடி ஓப்பன் பண்ணால் அங்கே ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு நம்ம டயக்ராமில் தான் படிச்சிருப்போம். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ், கேபிலரிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணி ப்ராப்பராக அங்கே வந்து ஸ்டிச்சஸ் போடுறாங்க. ஸோ சர்ஜியன்ஸுக்கும் அந்த கை வந்து ரொம்ப திறமை மிக்கதாக இருக்குது. அதனால் அவங்களுமே எக்ஸாம்பிள் ஃபார் கைனஸ்தட்டிக் ஸ்டைல் லேர்னர்ஸ். அண்ட் தென் அத்லெட்ஸ், தே ஆர் யூஸிங் தியர் பாடி டு ரன். அண்ட் தென் டான்சர்ஸ், தே ஆர் யூஸிங் தியர் பாடி டு டான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸை அவங்க பாடி வச்சு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறவங்க தான் கைனஸ்தட்டிக் ஸ்டைல் லேர்னர்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் லேர்னர்ஸ். Logical learners are good in hands-on structure and goal-oriented activities. Mathematics and analysis, puzzles, patterns, memory games are their interest. So these people are very different. எனக்கு ஒரு மேம் தெரியும். அந்த மேம் வந்து நியூஸ் பேப்பரில் சுடோகு இருக்கும்ல, அந்த காலமை ரொம்ப விரும்பி அவங்க வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து அதை ஃபுல்லாக வந்து டேலி பண்ணிடுவாங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப என் பிரெயினை போட்டு கசக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்து அதை ஈஸியாக வெல்வர்ஸ்டாக பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஷீ இஸ் ஹேவிங் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஸ்டைல் ஆஃப் திங்கிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி மேக்ஸ், அந்த நம்பர்ஸ், இதெல்லாமே அவங்க ஈஸியாக அந்த நம்பர்ஸ் வச்சு சூப்பராக அவங்க வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சம்மை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அண்ட் வரவு செலவு கணக்காக அதே ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் போட்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற பீப்புளை நாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் திங்கர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் derived from a Greek word called as ganita, which means inclined to learn. So learning mathematics largely depends on knowledge,
இன்ட்ரெஸ்ட் as well as எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சனுக்கு மேக்ஸ் வந்து பிடிக்கணுன்னா கண்டிப்பாக அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவருடைய நாலேஜையும் இன்ட்ரெஸ்ட்டையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் சில்ட்ரன் ட்ரை டு லேர்ன் மேக்ஸ் பை கனெக்டிங் தெம் வித் ரியல் லைஃப் கனெக்ஷன். ஸோ எப்போவுமே நம்ம சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சப்ராக்ஷன் சொல்லணுனாலும் ஒரு அடிஷன் சொல்லணுனாலும் உங்ககிட்ட 4 சாக்லேட் இருக்குது, நீ அதை 2 ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ட, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரியல் லைஃபோட தான் அவங்கள வந்து மேத்தமெட்டிக்ஸோட பிளெண்ட் பண்ணி தான் நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ சில்ட்ரனுக்கு அப்படி நம்ம டீச் பண்ணும்போது தான் புரியும். ஓகே, ஸோ சில்ட்ரன் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வந்து மேத்தமெட்டிக்ஸை ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட மிக்ஸ் பண்ணி படிக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் தே வில் பிகம் அ குட் mathematical or logistic style learner. And the next type is interpersonal learning style. Interpersonal, inter means in between. Okay, between. So the learning is happening between two people. ஓகே, இன்டர்னா என்ன அர்த்தம், பிட்வீன் அர்த்தம். இப்போ ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க, இன்டர்வெல் வருது. இன்டர்வெல் எப்போ வரும், பிட்வீன் ஆஃப் த மூவி. அப்போ மூவியை வந்து 2 பார்ட்டாக பிரிக்குது, அப்படி தானே. ஸோ 2 பாகங்களுக்கு இடையில வர்றது தான் இன்டர்வெல். அதே மாதிரி 2 பர்சனுக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர். இங்கே இன்டர்பர்சனல் லேர்னர்ஸ்னால் the learning is taking place between 2 people. கண்டிப்பாக இந்த லேர்னிங், அந்த பர்சனுக்கு லேர்னிங் கம்ப்ளீட் ஆகணும்னா அவங்க 2 பர்சனாக ஒர்க் பண்ணணும். எப்படின்னா the learners interact. ஓகே, கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அவங்க வந்து கம்யூனிகேஷன் மூலமாக தான் படிக்க போகிறாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க படிக்கிறதுனால இட் வில் என்ஹான்ஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லேர்னிங் மெட்டீரியல். ஸோ ஒரு விஷயத்தை கொடுத்து படி அப்படின்னா அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களால படிக்க முடியுது. ஸோ இட் மே பி லைக் குரூப் ப்ராஜெக்ட்ஸ், டிஸ்கஷன் ஆர் டிபேட் ஆர் பியர் டியூட்டரிங், குரூப் ஸ்டடியிங் ஆர் சோஷியல் லேர்னிங். ஸோ தான் மட்டும் படிக்கணும்னு இல்லாமல் நிறைய பேரோட சேர்ந்து படிக்கும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா that type of learner is called as interpersonal learner. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பர்சன் தான் இந்த இன்ட்ராபர்சனல் லேர்னர். இன்ட்ரா அப்படிங்கிறது உள்ள, நம்ம இன்ட்ரா செல்லுலார் அப்படி படிச்சிருப்போம்ல, செல்லுக்கு உள்ளன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரா மீனிங் என்னது, உள்ள. ஓகேவா, தனக்குள் மட்டுமே படிச்சுக்கிறவங்க தான் இது இன்ட்ராபர்சனல் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற பர்சன். ஸோ இன்ட்ராபர்சனல் லேர்னர்ஸ் ஆர் செல்ஃப் கைடட் லேர்னர்ஸ். அவங்களே அவங்கள கைட் பண்ணிப்பாங்க. தே ஆர் நாட் கோயிங் டு ஷேர் த இன்ஃபர்மேஷன் வித் எனிபடி எல்ஸ். அவங்களே சார்ட் போட்டுப்பாங்க, அவங்களே அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க, படிச்சுப்பாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அக்கர்ஸ் இன் சாலிட்டரி செட்டிங். அவங்க தனியாக உட்காந்து படித்தா தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு பிட்டையும் போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ எனக்கு குரூப்பாக உட்காந்து படித்தா பிடிக்காதுன்னு சொல்லி தனியாக உட்காந்து படிப்பாங்க. அப்படி படித்தா தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனே மண்டைக்குள்ளே ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. They set goals and learn by their own understanding. ஒரு விஷயத்தை அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் டவுட்டாக இருக்குது, நீ சொல்லி கொடுன்னு சொல்லி யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. அவங்களே அதை வந்து ரிஃபர் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க சாலிட்டரியாக படிக்கிற அந்த பர்சனை தான் நம்ம இன்ட்ராபர்சனல் லேர்னிங் சொல்லுவோம். ஸோ தே டோன்ட் லைக் குரூப் டிஸ்கஷன் ஆர் இன்ட்ராக்டிங் வித் அதர் பீப்புள். தே வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் அ கான்செப்ட் பை தெம் செல்ஃப். தானே புக்கு லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தானே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சாலிட்டரி லேர்னர்ஸ்க்கு பெயர் தான் இன்ட்ராபர்சனல் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிற இன்ட்ராபர்சனல் லேர்னர்ஸ். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டைல் டஸ் கார்டனிங் அட்ரஸ்? கார்டனிங் அப்படிங்கிற ப்ராசஸ், நம்ம தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் இந்த செடிஸ் எல்லாம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம்ல, இது எந்த டைப் லேர்னிங் ஸ்டைலோட ஒத்து போகுது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஆர் கைனஸ்தட்டிக் லேர்னிங் ஸ்டைல், அப்ளிகேஷன் லேர்னிங் ஸ்டைல், ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல், விஷுவல் லேர்னிங் ஸ்டைல். இதில் அப்ளிகேஷன் லேர்னிங் ஸ்டைல் நம்ம ஒன்றும் படிக்கவே இல்லை, ஸோ அது கிடையாது. அண்ட் கார்டனிங்கில் போய் நின்றுட்டு நம்ம எதுவுமே கேட்க போகிறதில்ல, ஸோ ஆடிட்டரி வராது. அண்ட் விஷுவல் லேர்னிங் ஸ்டைலில் அங்கே போய் பார்த்து நம்ம எதுவும் கற்றுக்கிறதில்ல, ஸோ விஷுவலும் வராது. பட் நாம் கார்டனிங் மூலமாக நம்ம பாடி அதில் இன்வால்வ் பண்ணுறோம், பிளான்ஸுக்கு வாட்டரிங் பண்ணுறோம் அண்ட் பிளான்ஸை டச் பண்ணுறோம். ஸோ அதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அந்த பிளான்டோடைய ஃப்ளார் எப்படி இருக்குது டச் பண்ணி பார்க்குறோம். அந்த பிளான்ஸில் தான் இருக்கா, முள் இருக்கா, நம்மளை குத்துமா அப்படின்னா நம்ம டச் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ அப்படி பாடியை இன்வால்வ் பண்ணுறதுனால நாம் இதை வந்து கைனஸ்தட்டிக் லேர்னிங் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. டுடே we learnt about the different learning styles. நமக்கு வந்து நீல் ப்ரப்போஸ் பண்ணது இந்த 4 லேர்னிங் ஸ்டைல் தான். வார்க் அப்படிங்கிறது விஷுவல், ஆடிட்டரி, ரீடிங் ஆர் ரைட்டிங், ஆஸ் வெல் அஸ்
K for kinesthetic or tactile. நம்ம அது கூட ஒரு 3 படிச்சிருக்கோம். லைக் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் அண்ட் தென் லாஸ்ட்டாக படித்த பர்சனல் அண்ட் இன்ட்ரா பர்சனல். ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய்.